ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி முக்கியமான ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். என்னுடைய லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்ல போகிறேன். யார் யார் எப்படியெல்லாம் படிக்கிறாங்க, குழந்தைங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய இன்ஜினியரிங் படித்து காலேஜ் படிப்பாங்களா அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் போய் இது கடல் ஓட்டிகிட்டு இருப்பாங்கள்ல, கடலையா இல்லை கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அங்கே போய் எல்லாம் பார்த்து அது வரைக்கும் நான் என்னை கண்காணிக்கிறதுக்காக அமெரிக்காவிலிருந்து ஸ்பெஷலாக என்னை வர சொல்லிட்டாங்க இன்றைக்கி. அதனால் நான் இப்போ தான் இறங்குனதே அவங்கெல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வர்றதா மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. இல்லைப்பா ஃப்ளைட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது ஃப்ளைட் இல்லாதனால கொஞ்சம் சுற்றி வர வேண்டியதாக போச்சு, இல்லைன்னா சீக்கிரம் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு எல்லாம் அப்படி கைதட்டி வர வைத்தாங்க. எனக்கே ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளே போய் இப்படி கைதட்டி வரவேற்கிறாங்களே அப்படின்ட்டு. எப்பா என்ன கூட்டமுங்க, தமிழ்நாட்டிலிருந்துலாம் வந்துட்டாங்க. அங்கே நான் அவங்க தான் இருப்பாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் அங்கே வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஒரே ஷாக்காயிடுச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒவ்வொரு குழந்தைகளாம் ஒரு கிளாஸாக பேசுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எல்கேஜி குழந்தைகள் மட்டும்தான் கொண்டு வந்து விட்டாங்க, கேட்க சொன்னாங்க. சரிங்க கேட்குறேன் அப்படின்ட்டார். ஏன்னா எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு பிரில்லண்டான மைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டார். அது அவருக்கு தெரிஞ்சிச்சு, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்னத்த சொல்ல. தம்பி எத்தனாவதுமா படிக்கிற? படிக்கல பண்ணி வைக்கிறியா? ஏன்டா உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சு இல்லையா? குதிரை ஓட்ட சொல்கிறாங்களா? குதிரை சவாரி பழக்க சொல்கிறாங்களா? இந்த மெரினா பீச்சிலே போகுமே அதான். அது போச்சுன்னா குதிரை இழுத்துக்கிட்டே ஓடிடும்டா ஒரு நாளைக்கு ஒன்று தண்ணிக்குள்ளே. அது கிறுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்றும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீச்சல் தெரியுங்க அப்படிங்கிறானுங்க. நீச்சல் தெரியும்டா, அந்த கடலில் அழகு இது நிறைய வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் கடவுள் காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறான் அவன். சரி, உனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேருப்பா? 11 பேரா? என்னடா அந்த காலத்தில் தான் ஒன்றும் தெரியாமல் 11 பேர் பெற்றுட்டு சாமி கடவுள் கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு 17 பேர்த்து பெற்றா. நீ இப்பவும் அப்படித்தான் அம்மா அப்பா பெற்றாங்களா? 11 பேர் தான். ஐயா, அம்மா மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? அட கடவுள். சரிப்பா இருந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஃப்ரூட்ஸுக்கு இதெல்லாம் கொண்டு வாங்கி கொடுறா. வா, ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களாமுங்க. புஷ் அஷ் அஷ் அம்முங்க. ஐயோ வேண்டாண்டா அதெல்லாம் வேண்டாண்டா, தப்புடா. இல்லை எங்கள் ஃபேமிலியிலே அதுதான் அப்படின்னு சொல்கிறான். வா, ஃபேமிலியிலே அதான் ஆகி போயிடுச்சா? சமைக்க மாட்டேங்களா? ஐயோ என்னால் முடியலடா, சிரிப்பு அழக முடியலடா. டே சமைக்கப்பீங்களான்னு கேட்டால் எப்பாவது ஒரு நாளைக்கு பாட்டி வந்த அன்னைக்கு சமைக்க வாங்கலாம். நான் நினைத்து சொல்லிட்டு உன்னையாடு வச்சுக்கிட்டு. சரி அதெல்லாம் போது, நல்லா படி சரியா? சட்டு இல்லை, பேக் இல்லை, ஸ்கூல் பேக் இல்லை, பாப்பா தம்பிகள்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறான். காலம் பாருங்க எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ஓகே. இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்திலே 11 பேர், இன்னொன்று அடுத்து வாரிசு ஒன்று வரப்போகுது, 12 பேர். அம்மா அப்பா 2 ஒரு நாள் 14 பேர் ஆச்சு. 14 பேருக்கு எவ்வளோ பெரிய குண்டாலும் சோறாக்கணும்? குக்கரே தயாரிக்க முடியாதே. இந்த என்ன சொல்கிறது, கல்யாணத்தில் பெரிய பெரிய ட்ரம்மில் ஆக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்குவீங்களா? கடலோரத்தில் இருக்கிறாங்களாம்மா, அதனால அவங்களுக்கு அந்த கடல்லேருந்து நிறையா திங்கிறதுக்கெலாம் வருமாம்மா. என்னமோ வந்திருக்குது ஒன்று. வாங்க அதனால அவங்க அதில் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்களாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு கேட்காது, எனக்கு கேட்குது, அவ்வளோதான். சரி அப்பா அம்மாவை கேட்டதா சொல்லு அப்படின்னா, அப்பா அம்மாவை கேட்டதாக சொல்லுடா, நான் கேட்டதாக சொல்லுடா. இந்தியாவிலிருந்து வந்தாங்க ஒருத்தர், செல்வலக்ஷ்மி அப்படின்னு, செல்லப்பா கவுண்டர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் உலகம் ஃபுல்லாக தெரியும்டா. எங்கள் அப்பா பேர் சொல்லி நீ சொல்லிட்டின்னு வச்சுக்க, உலகம் பூரா தெரியும். போ.
என்னடா ட்ரௌசர்லாம் கிழிஞ்சு கிடக்குது? ஆ ஆ ஆ எதுவுமே இல்லையா? ஆ என்ன பண்ணுறது? எலி கடிச்சிச்சாமுங்க. பார்த்துடா, குஞ்சாமணி கடிச்சிட்டு போகுது. அப்பா, எங்கள் குஞ்சாமணி கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன் பையன்? பார்த்து பார்த்துக்கடா. டேய், கோமணத்தை கட்டிக்கடா. ஒரு ட்ராயர் கழட்டி போட்டு. சரியா? உன்னோட இது முடிஞ்சிருச்சு. இது பண்ணுங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்ன வேணும் சார்? என்னென்ன? ஆ ஆ ஓ, இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. நான் பொதுவாக நல்லா தான் பண்ணலான்ட்டு வந்தேன். என்ன ஒரு வந்தால் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுதான் டேபிளில் நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? என்னது? எங்கள் டேபிளில் ஒரு டம்ளர் வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் போடுவோங்க இந்தியாவில். நீங்கள் என்னத்தை போட்டு வச்சுருக்கிறீங்க? பொக்கை கொண்டு வச்சுருக்கீங்க, பூ பொக்கைய. எலுமிச்சம்பழம் எதுக்கு போடுவாங்களா? போட மாட்டிங்களா நீங்கள்? எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிங்கன்னா கிருமி நாசினிலாம் ஒழிஞ்சிரும். சரிங்களா? ரெண்டாவது, தண்ணிக்குள்ளே இருந்ததுன்னா அது பந்து மாதிரி அழகாக மிதந்துக்கிட்டு இருக்கும். உலகம் எப்படி உருண்டையாக சுற்றிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் சுற்றிக்கிட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ளே. அதை பார்க்கும்போது நம்ம மைண்டு சூப்பராக இங்கே நல்லா பார்க்க அப்படியே குழுன்னு பறக்கும் பட்டாம்பூச்சி. அதுக்காக சொன்னேன் சார். சரி. சரி, பார்க்கலாம். அடுத்த பக்கம் இது பண்ணிட்டு பார்க்கலாம் அப்புறம். சரிங்களா? வேறு என்ன சார் பேசணும்? யாரை பற்றி கேட்கணும் என்னன்னு சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படியே போய் இங்கேருந்து லண்டன் எவ்வளோ தூரம் சார்? லண்டன் போயிட்டு போகலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் சின்ன மருமகள் லண்டனில் போய் வேலை பார்த்துட்டு வராரு. அப்படியே அங்கே போனால் மருமகள் பார்த்துட்டு வந்துடலாம்ல. அதுக்கு தான் போகிற வழியில் உங்கள் செலவு தானே போட்டுட்டு போகிறீங்க. லண்டனில் போய் அப்படியே போய் ஒரு மருமகன் பார்த்து போட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன். தண்ணி துவைக்கிறதுக்குள்ள டம்ளரே இல்லையா? கொய்யால போங்கடா. பார்த்தீங்களா? தமிழ்நாட்டு பண்பாடும் இப்படி அவங்களும் தண்ணிலாம் வச்சுருக்காங்க. குடிக்கிறதுக்கு வாட்டர் தண்ணி அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறமா இப்படிலாம் தரமாட்டாங்க. எனக்கு சூப்பரான குவாலிட்டி இருக்குன்ட்டாங்க. ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எலுமிச்சம்பழம் வச்சு டம்ளரில் ஒரு முன்னாடி டேபிள் மேலே வச்சு ஒரு வெத்தலை வாக்கு 2 வச்சு 2 பழத்தை பிச்சு போட்டு அதில் வச்சு, பிச்செல்லாம் இல்லைங்க, அந்த முன்னாடி காம்பு இருக்கும்ல, காம்பு எடுத்துகிட்டு அதில் போட்டு அழகாக வச்சா தாம்பூலம் மாட்டை வச்சா வாழைப்பழம் தேங்காய் வச்சு ஒரு அழகு. அதில் 2 பூவை சுற்றி வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும். உருண்டையாட்டு பூ, மல்லிகைப்பூவோ ஏதோ ஒன்று. அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த பாட்டில் வச்சுருக்காங்க. பக்கமாக நிறைய அடிக்கி வச்சுருக்காங்க. அது இன்னும் நிறையா கேட்க வேண்டியது இருக்குது. ஒன்றா முடிச்சுட்டு வரேன். சரிங்களா? ஆனால் இது பேசுகிறதுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? சொல்ல வார்த்தை இல்லைங்க. நான் யூடியூப் ஒரு படிக்காத ஒரு அறிவில்லாத மேதை முட்டாள் நான். ஆனால் எனக்கு அமெரிக்காவிலிருந்து இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் எதிரே பார்க்கல. காலையில் வரைக்கும் கூட தெரியாதுங்க சார். 7 மணிக்கு தான் கூப்பிட்டாங்க. பறக்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பொடினாடியே அப்படியே கட்டிச்சோறு கட்டி பாம்பே வரைக்கும் வந்துட்டேன். பாம்பேலேருந்து ஒரே ட்ரெயின் அல்ல ஃப்ளைட்டு. அப்புறம் அங்கே ஏறி இப்போ தான் இங்கே இறங்கியிருக்குறேன். நடக்கிறதே பெஸ்ட்டாக தெரிஞ்சுங்க சார் ஃப்ளைட்டை விட. ஆமாம், உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னால் இப்போ நல்லா இருக்குதுங்க சார். நீங்கள் ஒவ்வொரு டைமும் எடுத்து காட்ட சொல்கிறாங்க. உடம்புக்கு சரியில்லாமல் இருந்துச்சு, ரொம்ப வீக்காகத்தான் இருந்து முடியல, டயர்டாக கட்டிலே படுத்துருந்தேன். இது வாங்கி குடிச்சதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துருச்சு. எனக்கு தெரியும் இது குடித்தா வரும்ட்டு எனக்கு தெரியும். அதனால அப்பப்போ இது வாங்கி ரெடிமேடாக வச்சுக்குவேன். எங்கேயாவது போகிறப்ப கொண்டு போய்க்குவேன். பாருங்க விழுகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்புறம் என்னது உட்காந்து வர்ற வழியில் நிறைய எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே கடை திருப்பூலா பண்ணுங்கிறாங்க. ஒருத்தர் நம்ம அங்கே கத்திரிக்கோளை வெட்டுங்கிறான். ஐயோ கத்திரிக்கோளை நீங்கள் ரிப்பன் வெட்டுங்கிறான்.
நீ என்னத்தை தான் பண்ணுறங்க? ஒரு ஒரு பொம்பளை சிங்கிளாக இருக்கிறேன் நான். அங்கே 2 பூனைக்குட்டி எனக்காக தவிச்சிக்கிட்டு இருக்குது. அது பார்க்காம இப்படி பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிவிட்டு அவர் பேசுகிறார் ஏதோ, நான் கேட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக வர்றேன் சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எங்கள் ஊரில் களவெட்ட போனால் கூட வெயிலாக இருந்தாலும் போதுன்னு 1000 ரூபா கொடுக்குறாங்க கூலி. தெரியுங்களா? இந்தியாவை தில்லா. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவை பற்றி? ஆமாங்க, களவெட்ட போனால் 100 1000 ரூபாய்ங்க. மரமாண்டா ஒழுக்கமாக பேசு. ஆமாங்க, 1000 ரூபா. இங்கே பாருங்கள், உங்கள் காசுக்கு எங்கள் காசுக்கு டிஃப்ரெண்ட் வருதா இல்லையா? உங்கள் பாலக்காட்டு பிரச்சனை பேசுகிறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரியும். ஏன் அப்படின்னா, இடையக்கோட்டையில் வந்து நாங்கள் மரக்கன்றுகள் நட்டு உலக சாதனை படிச்சிருக்கிறோம் எங்கள் ஊரில். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல எனக்கு. அமெரிக்காவிலிருந்து 2 பேர் ஜென்ஸ் லேடின்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு கின்னஸ் புக்கில் என்னென்னு கொடுப்பாங்க. நிறைய லம்பா தொகை வரும்ல அமௌண்ட்டு. அதெல்லாம் முக ஸ்டாலின் பையன் வந்து வாங்கிட்டு போனாங்க. என்னங்க சார் எங்கள் ஊரை பற்றி பேசுகிறீங்க இப்படி? நீங்களும் தமிழ்நாடு தான். ஆனால் இந்தியா பாம்பேல இருந்தேன்னா நீ அமெரிக்கா எங்கள் டெல்லியில் இருந்தேண்ணே. இந்தியா தானே. அதை மட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் இருங்க, வர்றேன். சரிங்களா? அப்பா இப்போவே கண்ணை கட்டுதுடா சாமி. நான் என்ன வரைக்கும் பேசி முடிச்சுட்டு போட்டுறேன். அப்பா எதுக்குடா இதை ஒத்துக்கிட்டப்ப? ஒன்றுமே முடியலைங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். தாங்க முடியலைங்கோ. தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேங்க. தண்ணி கொடுத்துட்டாங்க கொண்டு வந்து. எனக்கு ஸ்பெஷல் தண்ணி தான் வேணும். இதெல்லாம் குடிக்க மாட்டேன். மினரல் வாட்டர்லாம் குடிக்க மாட்டேங்க. நார்மலாக ஊருமில்ல கேணி வெட்டினா வர அந்த தண்ணி தான் குடிப்பேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நிறைய வேலை இருக்குதுங்க, கொஞ்சம் இருங்க. அப்பா என்னடா மீட்டிங்லாம் அறுத்து போட்டு அறுக்குறானே ஒரு ஃபஸ்ட்லேயே நாக்கு வெளி தள்ளுதே. நான் எப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் தமிழ்நாடு வரட்டு, இந்தியா வரட்டு. ஐயோ முடியலையே. அட பையனே, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கண்ணா? உச்சா போயிட்டா மேடம் அப்படிங்கிறாங்க. உச்சா போயிட்டியாடா? அவங்க அம்மா வரலையாடா? டேய் அவங்க அம்மா வந்து இந்த கூப்பிடுங்கடா, கொண்டு கழுவி விட்டோம்டா. ஸ்மெல்லு தாங்க முடியலடா. போ. அவங்க அம்மா வரலையா? ஏய் பண்ணிக்குட்டி, அங்கே வாஷிங் மிஷின் என்ன நோண்டிக்கிட்டு இருக்கிற? குக்குடுன்னுட்டு சித்த கூப்பிடுறா. உட்காந்துக்க முடியல. ஐயோ. அதுக்கு தாங்க அமெரிக்காக்காரங்க சென்று நம்ம விலை ஜாஸ்தியாக போய் சொல் அடிச்சுக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருச்சுங்க. அவங்களும் குளிக்கவே மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களும் அப்படி பொட்டப்பத்தில் இருக்கிறவங்களும் செண்டு மட்டும் அடிச்சுக்குவாங்க. க்ளீன் பண்ணிக்குவாங்க பாடி, அவ்வளோதான். நம்மளாட்டு குளிக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மி தான். சரி, போய் நீயாவது போய் கழுவி விட்டா. பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. என்னை கூப்பிடுறாங்க வர சொல்லி. நான் மீட்டிங் பார்க்கப்பா வந்து பேச வந்தேன்டா. உங்களெல்லாம் என்னமோ பேசு, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்கடா. சத்தியமாக சொல்கிறேனுங்க, முடியல என்னால். ஒரு கௌரவமாக நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா கௌரவம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்காம குழந்தைகள் போய் யூரின் பண்ண கழுவு சொல்கிறாங்க. தப்பு தானே அது? சரி போட போடா. நீ முன்னாடி போ, நான் வர்றேன். ஐயோ எப்பா அந்த ப்ரெஷ் இருந்தால் எங்களுக்கு கொடுங்கப்பா. அதுதான்டா அந்த பையனுக்கு கழுவி விடணும்டா. அந்த பாத்ரூம் கழுவுற மாதிரி இன்னும் வேறு ப்ரெஷ் எல்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா. அது இங்கேருந்து குச்சியில் வச்சு இப்படி ஆட்டி விட்டுறேன்டா. இல்லையா? ஸ்டாக் இருந்து தீந்துருச்சா? சரி போய் சீக்கிரம் அந்த பெட்டிக்கடையில் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வா. அமெரிக்காவில் பெட்டிக்கடை எங்கேயா? என்னடா அமெரிக்காவில் பெட்டிக்கடையில் இருக்காதா? அப்படிலாம் இருக்காது. ஐயோ. சரி எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வாடா. அங்கேருந்து அவன் சொன்னதுக்காக செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி மக்களே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரொம்ப இந்த
மீட்டிங் போட்டதில் வந்து கரண்ட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் மக்கள் இதாகிட்டாங்க. ஒன்றும் நீங்கள் பயப்படுறீங்க, நான் நல்லா நீட்டாக பேசிட்டு போவேன். கொஞ்சம் கரண்ட்டு ப்ராப்ளம் ஆனதுனால கொஞ்சம் நாங்கள் இருட்டுக்குள்ளெல்லாம் தடுமாறிட்டோம். அந்த படிக்க கொடுத்த பேப்பர்லாம் கொஞ்சம் காற்றுல கீழே விழுந்துருச்சு. அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் படிப்பேன். நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்லிங்க? ஏய் கற்பாயி, கற்பாயி என்ன சாப்பிட்டியா? என்ன கற்பாயி அங்கேருந்தா ஒன்றுமோ இப்படியா இருந்து நீங்கள் வந்து மாடல் ஆகிட்ட, என்னாச்சு? ஐயோ அட கருப்பு, வீட்டுக்காரர் கூட வந்துட்டாங்க, நீங்கள் மட்டும்தானா? அப்பப்போ போய் பார்த்துக்குவியா? 3 வருஷத்துக்கு ஒரு கத்தை விடுவாங்களா? 3 வருஷத்துக்கு ஒருக்கா நீ போனீங்கன்னா மட்டும் அவங்க அந்த இதில் டிக்கெட் என்ன ஃப்ளைட் டிக்கெட்டில் எடுத்து அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு திரும்பி அழைச்சிட்டு போயிடுவாங்களா? ஓ, அதுக்கு முன்னாடிலாம் வந்தால் நம்ம தான் போட்டுக்கணும். என்ன ஒரு 2 ரூபா 2000 ரூபா 3 ரூபாயா இருக்குமா டிக்கெட்டு? 1,50,000 ஐயா, நீ தட்கால் எடுக்க வேண்டாம், நீ முன்னாடியே புக் பண்ணி வச்சிரு. முன்னாடியே புக் பண்ணி வச்சா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இருந்துக்கணும் அப்படின்ட்டு அப்போதைக்கு அப்போ புக் பண்ணி கொடுக்குறாங்களாம்மா தட்காலில். நான் மீட்டிங் பேச வந்து நான் இப்போவே தூக்கு கண்ணு சொருகுதுடா, எனக்கு முடியல சாமி, சத்தியமாக சொல்கிறேன் முடியல. சரி, நல்லா பார்த்துக்குறாங்களே இங்கே. எதுக்கு கேட்குறேன்னா, வெளிநாட்டில் போய் சில பேர் குழந்தையில கூட்டிகிட்டு போகிறாங்க, பெரியவங்க போகிறாங்க, அவங்கள ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடித்து சின்ன பின்ன பண்ணுறாங்க. துபாய் ஆகட்டும், இன்னொரு ஊராகட்டும், அவங்க அக்கா ஊராகட்டும், தங்கச்சி ஊராகட்டும், எந்த ஊராக இருந்தாலும் சரி, இதே அமெரிக்காவாக இருந்தாலும் சரி தான், நம்ம ஆளுகளே கூட்டி போனால் நம்ம ஆளுகளே நல்லா நொங்குன்னு நொங்கிடுறாங்க. நம்ம குழந்தைக்கு அப்புறம் எப்படி இருக்க முடியும்? நம்ம ஒய்ஃபை தான் தள்ளிட்டு என்ன பண்ணுறது? நல்லதோ கெட்டதோ, நீங்கள் தமிழ்நாட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருந்து வாழுங்க எல்லோரும், அவங்க ஊர்லேருந்து வாழுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து உங்களுக்கு வேண்டுங்கிற வருமானம் கண்டிப்பாக கொடுப்பார். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், உட்காந்தா எதிர்த்தா கவுத்தவும் ஓடக்கூடாது. இப்போ நம்ம அந்த பக்கம் ஒரு கரையை கடக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன 2 குச்சி போட்டிருக்காங்க, ஒரே ஜம்ப்பாக பண்ணிடுவியா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போவையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான், கொஞ்சம் எட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தானே போவேன். அதனால அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படி தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கணும். அப்போ தான் ஸ்மூத்தாக சூப்பராக போகும். சரியா? நீ வந்து அதை விட்டுட்டு வந்து நான் இங்கே வந்தேன், பிள்ளை இப்படி பண்ணுறாங்க, பசங்களை அடிக்கிறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது? பையங்களே பிள்ளைகள் எதுக்கு கூப்பிட்டு வர? நீ அங்கே ஆள் இல்லைன்னா அப்போ பேசாமல் அங்கேயே இருந்துக்கோ. அங்கே பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு என்ன? உன் பெருசாக பசங்களை பார்த்துட்டு வீட்டிருக்காரு, நீ இங்கே வந்து உழைச்சி சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்குற. உழைச்சி சம்பாரிச்சு கொடுக்குற காசில் இன்னொரு ஃபேமிலி ரன் பண்ணுறாரா? அந்த பொம்பளை தான் இந்த பொண்ணோடைய பசங்களே வளர்த்துதுங்களாம்மா. அதுக்கு தான் பயந்துட்டு இவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஏன் தண்ணி இப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு. இந்த இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன சட்டம் கொண்டு வரலாம்? உங்கள் ஆளு வந்தால் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் வர்றாங்க, மற்றதுக்குலாம் எதுக்கு வர்றதில்ல. அவங்க ஏதோ உங்கள் வேலை விஷயமா வேணால் பெரிய பெரிய பாம்பே, கல்கத்தா, அப்புறம் என்ன டெல்லி, பெங்களூர், சென்னை, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் வந்துட்டு போவாங்க. நாங்கள் அப்படி இல்லைங்க, ஏதோ ஒரு பொய்யோ பித்தலாட்டமாக சொல்லி வந்து இங்கே ஒரு படிப்பு படிச்சிருப்போம், அங்கே போய் MBA பண்ணலாம், இன்னொன்று பண்ணலாம், அங்கேயும் படித்து சப்போஸ் கம்பெனியில் வேலை கிடைக்காட்டியும் கூட பார்ட் டைம் ஜாப் பார்த்தா கூட போதும். ஒரு கடையில் 1/2 மணி நேரம், ஒரு கடையில் 3/4 மணி நேரம், அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி போயிட்டு நல்ல சேல்ரி அதை விட டாப் மடங்காக வரும். அதை வச்சு பொழைச்சிக்கலாம்ல. அப்படிலாம் முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே கவனமாக இருந்துக்குங்க, சரியா? வெளிநாட்டுக்கு போகிறவங்க உண்மையாக சொல்கிறேன், வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் வந்து தயவு செஞ்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்ட்டுலாம் போகாதீங்க. 10 பைசாவாக இருந்தாலும் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம இங்கேருந்து குடிக்கிற காசு மாதிரி அங்கே அந்த ஒரு கஞ்சி தண்ணியே குடிங்களே, இங்கே நம்ம குடிக்கிற மாதிரி அங்கே நிம்மதி வருமா?
குடும்பம் ஒரு பக்கம், இப்போ குழந்தைங்க ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம். இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? அதனால இனிமேலாம் நீங்கள் போகாதீங்க சரியா? நம்ம தமிழ்நாடு பண்பாடு அதுதான் பெஸ்ட்டு. நான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன், மற்ற இந்தியா எல்லாமே நம்ம ஒன்று தான் சரிங்களா? சரி, அப்புறம் சரிங்க சார், லேட்டாச்சு, நான் கிளம்புறேனே. ஆமாம், லண்டனில் மருமகன் பார்த்துட்டு போகணும். மருமகன் பார்த்துட்டு அவர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வச்சுருக்காருங்க அங்கே லண்டன்லேருந்து டைரெக்டாக சென்னை வருது, அதில் போயிருப்போம் சார். அவங்க வீட்டில் சமைச்செல்லாம் ரெடியாக ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுருக்காங்களாம், அதை போய் சாப்பிட கூப்பிட்றாரு. அவங்க வீட்டில் என்ன பண்ணி வச்சுருவாங்க எனக்கு தெரியும். ப்ரெட் இருக்கும்ல ரவுண்ட் ரவுண்டாக, அதுக்குள்ளே பச்சை காய்கறியில் வெட்டி கச்ச கச்ச கச்சு வெட்டி சுற்றி போட்டு அவக்கிட்டு திங்கணும். இந்த சூப்பர் பஜார்லேயே நிறையா இருக்குது, அங்கே இருக்கு, அதை போய் அங்கே திங்கணும். டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க இங்கே சூப்பர் பஜாரில். எல்லாம் கட் பண்ணி கச்சு கட் பண்ணி அதில் போட்டு எதோ சாஸ் ஊட்டி திங்கிறாங்க. அது நமக்கு எதுக்கு? நமக்கு கீரை வாங்கி தின்னா சரியாக போச்சு. ஆமாங்க, சரிங்க, நான் போயிட்டு வரேன் எல்லாத்துக்கும். அடுத்த மீட்டிங்கில் பார்த்துக்கலாம். இந்த மீட்டிங் ஒன்றும் நல்லா சரியாக வந்ததாக எனக்கு தெரியல. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். வணக்கம். நன்றி.